அந்தர்யாமியாகிய நான் என் பக்தர்களின் வீடுகளுக்கு அவ்வப்போது சென்று வருவது வழக்கம்தானே. வயதான முதியோரை கவனிப்பவன் யாரோ அவன் என்னை கவனிக்கின்றான் என்பதை எத்தனை சாய் பக்தர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவலில் ஒரு வீட்டிற்கு சென்றேன். அந்த வீட்டில் வயதான தாயார் உடல் நலம் குன்றி ஒருவேளை உணவும் உட்புகாத நிலையில் மெலிந்து துவண்டிருந்தார். இடுப்பும் வராமல் நடக்கவும் முடியாமல் அமர்ந்திருந்தார். அவருக்கு 6 பிள்ளைகள். அனைவரும் சொத்துக்களை பிரித்து கொண்டார்கள். எஞ்சி இருந்தது அந்த அம்மா மட்டும்தான். அம்மாவுக்கு என்ன செய்வது என்ற பேச்சு எழுந்தபோது அம்மாவுக்கு மாதத்திற்கு ஆளுக்கு 100 ரூபாய் தந்தால் போதும் என்று பேசினார்கள். இதை வைத்துக்கொண்டு அம்மா என்ன செய்யும் என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். என்ன செலவு இருக்கிறது, ஆளுக்கு 1 ரூபாய் சாதம் கொடுத்தாலும் அவருக்கு போதுமே என்றான் ஒரு மகன். அவரை யார் வைத்துக்கொள்வது என்றான் இன்னொருவன். என்னால் பார்க்கவே முடியாது என்றான் 3ஆம் அவன். இப்படியே அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்த போது அந்த அம்மா இந்த பிள்ளைகளை சுமந்து பெற்று வளர்த்து ஆளாக்கிய பிறகு அவர்கள் எனக்கு தருகின்ற கூலி மாதத்திற்கு 100 ரூபாய். ஆண்டவனே, இதையும் அவர்கள் வைத்துக்கொண்டு நன்றாக இருக்க அருள் செய்யுங்கள் என கண்ணீர் விட்டாள். அந்த பிள்ளைகளில் 3 நன்றாகவும் 3 கீழ் நிலையிலும் இருக்க கண்டேன். எதற்காக இந்த பாகுபாடு? விதியின் ஏடுகளை புரட்டினேன். 3 பேர் தாயை கேவலமாக பேசியவர்கள். அவளது உள்ளத்தை எரித்தவர்கள், தந்தையை அடித்தவர்கள், பெற்றோர் பட்டினி கிடக்க தாம் மட்டும் தின்றவர்கள். ஈன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்பது வள்ளுவர் வாக்கு. ஈன்றாள் பசியை காண்பது பாவம், துர்நிலை. பெற்ற தாய், அதிலும் வயது முதிர்ந்த தாய் சாப்பிடும்போது இதை சாப்பிடாதே அதை சாப்பிடாதே என தடுப்பதும், இப்படி கொட்டி கொள்கிறாயே என திட்டுவதும், ஒரு வேளை பட்டினி கிடந்தால் என்ன என அதட்டுவதும், உரிய நேரத்தில் அவள் வயிற்றுக்கு ஒரு தண்ணீரோ வெந்நீரோ தராமல் போவதும் மிக கொடிய பாவம். பாவங்களில் மிகவும் கொடியது பெற்ற தாயை பார்த்து கேவலமான வார்த்தைகளால் வசைப்பாடுவது. அவளை மூதேவி, முண்டம், சனியன், முண்டை என்பன போன்ற வார்த்தைகளால் அர்ச்சிப்பது பெண் பிள்ளைகளின் வழக்கம் என்றால், வாயிலேயே வரக்கூடாத நுழைய தயங்குகின்ற கேள்விகளை கேட்பது ஆண் பிள்ளைகளின் வழக்கம். இத்தகைய வசைப்பாடல்களை வழக்கமாக வைத்துள்ள ஆண் பிள்ளைகள் பலர் தங்கள் வாழ்வை பாதியில் இழந்து விடுகிறார்கள். ஓயாத கடனும் அவமரியாதைகளும் நிந்தைகளும் அவர்கள் வீட்டின் வாசலில் கூடாரம் போட்டு குடியிருக்கும். அந்த பிள்ளைகள் குடிகாரராக மாறி மான மரியாதையை இழந்து போவார்கள். பெற்றோரை நிந்திக்கும் மகனின் மனைவி பிறனுக்கு வசப்படுவாள். பிள்ளைகள் நிலையின்றி தவிப்பார்கள். வயது முதிர்ந்த தாயாரை பராமரித்து கொள்ளும் நிலையில் ஒரு பெண் இருந்து அவள் தனது தாயாரை மனம் நோகச் செய்து இருப்பாளேயானால் அப்படிப்பட்ட பெண்ணுக்கு புத்திர சந்தானம் இருக்காது. இருந்தாலும் பிள்ளை அவளது பேச்சை மதிக்காமல் போய்விடுவான். கணவனும் கடைசி வரை அவளை சுமங்கலியாக இருக்க விடமாட்டான். முன்னதாகவே இறந்து அமங்கலியாக்கி விடுவான். உனது தாயின் காலடியில்தான் சொர்க்கம் இருக்கிறது என்றார் நபிகள் நாயகம். சொர்க்கத்தை காலடியிலேயே வைத்திருக்கின்ற தாயை வணங்காவிட்டாலும் பரவாயில்லை, அவளது வயிறு எரியும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. மாதா மனம் எரிய வாழார் ஒரு காலம் என்ற பழமொழி இருக்கிறதே. நமக்கு எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள், கவலைகள் வரும். துன்ப துயரங்கள், இயலாமை போன்றவை வரலாம். இப்படி இருந்தாலும் பெற்ற தாயையும் தந்தையையும் கேவலமான வார்த்தைகளால் கொட்டுவதால் விஷம் அந்த முதியோருக்கு ஏறுவதில்லை. யார் திட்டுகின்றாரோ அவருக்கு ஏறிவிடும். இந்த சனியன் செத்து தொலையாதா என வயதான பெற்றோரை பார்த்து சொல்லும் பிள்ளைகளே, நீங்கள் சாகாமல் வாழ வேண்டும் என்பதற்காக அவள் பத்தியம் இருந்ததையும் பல நாட்கள் கண்களை மூடாமல் காவல் காத்ததையும் எப்படித்தான் மறந்து போனீர்களோ? மனமெல்லாம் மறந்துவிட்டதோ என்று நான் புலம்பினேன். இப்படி மனம் மறத்து அதில் விஷம் ஏறியதால் தான் அந்த 3 பிள்ளைகளும் கடன்காரராக, குடிகாரராக, வேறுவித இன்னல்களை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். யார் எவ்வளவு படித்திருந்தாலும், உயர் பதவியில் இருந்தாலும், தானே தாயாரை பராமரிக்கும் பொறுப்பில் இருந்தாலும் தாயாரின் மனம் புண்படும்படி நடப்பவர் உருப்படுவதே இல்லை என்பதே சத்தியம். நாம் நிறைய புண்ணியங்கள் செய்கின்றோம். கோவிலுக்கு செல்கிறோம். கோவில்களில் தானத்திற்கு செல்வத்தை கொடுக்கிறோம்.
நமக்கு எந்த பாவமும் வராது என நினைத்திருப்போம். இந்த புண்ணியங்களை கரைப்பதற்கு என்று சில பாவங்கள் இருக்கின்றன. கொடுத்ததை வெளியே சொல்லி காட்டுவது, சோறிட்டு சொல்லி காட்டுவது, அடுத்தவர் மனையை இடத்தை அபகரிப்பது போன்ற பல விஷயங்கள் இதில் அடக்கம். இவற்றுக்கெல்லாம் சிகரம் போல பெற்றோரை வசைபாடுவதால் புண்ணிய பலமெல்லாம் பொடி பொடியாக போய்விடும். இதை அறியாதவர்கள்தான் பெற்றோர்கள் மனதை நோகடிப்பார்கள். சரி, ஆண் பிள்ளைகள் இருப்பதால் இப்படி நடக்கிறது, பெண் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை அறிய மனத்தை செலுத்தினேன். படித்த பெண் ஒருத்தி வீட்டிற்கு சென்றேன். அந்த பக்தை எனக்காக தன் உடல் பொருள் ஆவியெல்லாம் அர்ப்பணித்தவள். இவள் வீட்டிலும் முதியோர் உண்டு. அவர்களை இவள் எப்படி பார்க்கிறாள் என எட்டி பார்த்தேன். அடடே, பாமரத்தனமான படிக்காத அந்த ஆண் பிள்ளைகள் எவ்வளவோ மேல். இவளோ நரகத்தை விட கொடுமையானவள் என்பதை உணர்ந்தேன். தான் தனியாளாக இருந்தும், கடைசி காலத்தில் தனக்கு துணை யாரும் இல்லாதவளாக இருந்தும், வயதான பெற்றோரை அவள் நடத்துகின்ற விதத்தை பார்த்து நொந்து போனேன். என் பக்தை என்று சொல்லிக்கொள்கிறாள், எனக்கு நிறைய கைங்கரியம் செய்கிறாள். ஆனால் பெற்றோருக்கு செய்யும் கொடுமை எனக்கு செய்வது என்பதை தெரிந்தும் செய்ததை நினைத்து மனம் புழுங்கினேன். அவள் எனக்கு செய்த அத்தனை கைங்கரிகளையும் வெறுத்துவிட்டு வெளியே வந்தேன். இதோ நேராக உன் வீட்டில் வருகிறேன். நீ எப்படி உன் பெற்றோரை பராமரிக்கிறாய் என்பதை பார்த்துவிட்டு உனக்கு அனுக்கிரகம் செய்கிறேன். நான் வருவதற்கு முன்னால் உனக்கு சில விஷயங்களை சொல்லியாக வேண்டும். உங்களை வளர்ப்பதற்காக உன் பெற்றோர் ஆழமான அலை வீசி கொந்தளித்த கடலையெல்லாம் அனாவசியமாக கடந்தவர்கள். அவற்றை வாயை கட்டி உங்களுக்காக பத்தியம் இருந்தவர்கள், பசி பொறுத்தவர்கள், தங்கள் இன்பக் கனவுகளை உங்களுக்காக துறந்து துன்பங்களையெல்லாம் உங்களுக்காக சகித்தவர்கள். உலகில் உங்கள் உயர்வு என்ற ஒன்றை மட்டுமே உங்கள் லட்சிய கனவாக நினைத்து வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட பெற்றோர் சின்ன ஓடைகளாகிய உங்கள் வசவுகள், தொல்லைகள், திட்டுகள், அடிகள் ஆகியவற்றில் இருந்து கடக்க முடியாமல் தள்ளாடுகிறார்கள். இவற்றை பார்க்கும்போது எனக்கு மன வருத்தமும் கோபமும் உங்கள் மீது ஏற்படுகிறது. உங்களுக்கு அவர்களை முன்னிட்டே நன்மைகளை செய்து வருகிறேன். நீங்களோ எல்லாமே உங்களால் தான் வந்தது என்பது போல நினைத்து கொண்டு நடக்கின்றீர்கள். இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்கிறேன். ஓம் சாய்ராம்.